வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது Boult ஆடியோ அப்படிங்கிற கம்பெனி தரப்புல இருந்து BassHeads அப்படிங்கிற ஒரு வயர்ட் இயர்ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் என் கையில இருக்குது. ரெட் கலர் நான் இப்ப வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த இயர்ஃபோனுக்கான அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபுல் ரிவ்யூ இந்த இயர்ஃபோன் நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஃபுல் ரிவ்யூவை உங்க கூட அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்ஃபோன் வரக்கூடிய பாக்ஸ். அண்ட் இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணனால இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதோட விலை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 400 rupees நான் ஆர்டர் பண்ணும்போது மேலே டாப்லேயே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 400 rupees அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் குறிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 338 rupees ப்ளஸ் நம்மளுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு 400 rupees அப்படிங்கிறது மாதிரி டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இயர்ஃபோனை வெளியே எடுத்துடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர். ஸோ நீங்கள் வந்து பிளாக் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் எனக்கு ரெட் கலருக்கு கரெக்டாக அந்த ரெட் கலர் அப்படியே கொடுத்துருக்காங்க. போல்ட் தரப்புலேருந்து இது வந்து ஒரு இயர்ஃபோன். அண்ட் இந்த இயர்ஃபோனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போல்ட் ஸ்ட்ராம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோனை பேர் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோ BassHeads வயர்ட் இயர்ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஷீல்ட் பண்ணி இருக்குது. கீழே போல்ட் அப்படிங்கிறத நேமிங் கொடுத்துருக்காங்க, பிராண்ட் நேமிங். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்காக இருக்குது. லைக் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 999 போட்டிருக்காங்க ப்ரைஸு. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பில்டின் மைக்ரோ ஊஃபர்ஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பட் மைக்ரோ ஊஃபர்ஸ்லாம் உண்மையிலே எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் இதை பார்த்தோன்னே இந்த இயர்ஃபோன் சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் பார்த்தே ஆகணும். அண்ட் இப்போ நம்ம இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தாங்க இருக்குது. ஸோ வழக்கமாக இயர்ஃபோன்ஸ் எல்லாமே பெரிய பாக்ஸில் கொடுப்பாங்க. பட் இந்த இயர்ஃபோன் என்னமோ தெரியல, சின்ன பாக்ஸில் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு இயர்ஃபோன் இருக்குது. இயர் பீஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இயர்ஃபோன் நம்ம ஓரமாக வச்சுட்டு இதில் நம்மளுக்கு இன்னொரு கார்டு கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் ஃபார் வாரண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் போல இருக்குது, என்னென்னு பார்ப்போம். அண்ட் போல்ட் ஆடியோ அப்படிங்கிற அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கேஸ் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 சைஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இயர்ஃபோன் கூடவே 2 பட்ஸ் நம்மளுக்கு வருது. அண்ட் இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அந்த ரெட் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்காக தான் நான் மெயினாக இந்த இயர்ஃபோனை வாங்கியிருந்தேன். பார்க்க செம்ம சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த குறையுமே நம்மளுக்கு சொல்ல முடியாது. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் நம்மளுக்கு இயர்ஃபோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி பாக்ஸில் எந்த பெருசாக வேறு எந்த விஷயங்களுமே பாக்ஸில் கிடையாது. அண்ட் இப்போ இந்த இயர்ஃபோன் நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஸோ கேஸ் இப்போ இந்த இயர்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ யூனிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா ஸ்டைலிஷ்டாக இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மெயினாக நான் இந்த இயர்ஃபோன் வாங்குறதுக்கான காரணமே அதுதான். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. மெயினாக இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக நம்ம கையில் கிடச்சது பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போட்டிருந்த ரெட் கலர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஆக்சுவலான இந்த ரெட்டு கிடையாது. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இயர்ஃபோன் வந்து பார்க்குறதுக்கும் சரி, அந்த கலரும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டையர் இந்த இயர் பீஸுமே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இயர் பீஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு கேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கெவ்லர் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெவ்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல் சொல்கிறாங்க. இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ரொம்ப தின்னான கேபிளுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ லைட்டாக நீங்கள் கையை வைக்கும் போதே இது ஒருவேளை டேமேஜ் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம மைண்டில் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இந்த இயர்ஃபோனில் ஒரு மைனஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் பெல்ட் அண்ட் ஆல்சோ இந்த கேபிளுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப தின்னான வயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பில்ட் குவாலிட்டி வைஸ் இது ஒரு ஸ்லைட் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த 3.5mm ஜாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வயர் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. பிரச்சனைங்கிறது வயரில் மட்டும்தான் இருக்குது. வயர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்ஃபோனோட கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறத நமக்கு இயர் பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் எடுத்து போட்டுக்க முடியும்.
ஸோ இப்போ நான் ஜஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் 2 சைடு இயர் பீஸை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக உங்களோட இயரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனைங்கிறத உங்களுக்கு அங்கே கிடையாது. அண்ட் வெயிட் சுத்தமாக ஃபீல் ஆகலை. அண்ட் சொல்லப்போனால் உங்களுக்கு இயர்ஃபோன் போட்ட மாதிரி இருந்தால் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், எந்த வித பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஆல்சோ இல்லை உங்களுக்கு 3 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இயர் பட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இயர் பட்ஸையும் வந்து மாற்றிக்க முடியும். எனக்கு இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் சைஸே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் மாற்றலை, எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருக்குது. கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கேயே ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக். நம்மளுக்கு இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனும் இன்பில்ட்டாக வருது. இன்பில்ட் மைக்ரோஃபோன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ ஒரு சில சாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் கேட்டு பாருங்கள். வணக்கம், டெக்ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ கேஸ் இப்போ நீங்கள் சாம்பிள் ஆடியோ வந்து கேட்டுருப்பீங்க. ஸோ சாம்பிள் ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த வெளியே வரக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலுமே அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓவரால் சொல்ல போனால் மைக் சூப்பராகவே இருந்திருக்கு. கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனில் நம்மளுக்கு கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் இங்கே போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலர் பேக் சைடில். அண்ட் இந்த சைடில் நம்ம கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோன் சிம்பிள் போட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட்டும் இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிரி அண்ட் கூகுள்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ட்ரோலர் அவங்க கொடுக்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுற ஒரு வால்யூம் ராக்கர் கீ இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் அதை மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது கொடுத்துருந்தா இன்னும் கூட நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எனிவே நீங்கள் வந்து சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு நீங்கள் வந்து வால்யூம் ஏற்றுறது இறக்குறதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போல்ட் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காம்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன்லேயும் சரி ஆண்ட்ராய்ட்லேயும் சரி இந்த இயர்ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் ஐஃபோனில் ஜஸ்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நான் வந்து இது என்னோட லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக செட் ஆச்சு. அண்ட் பிசிலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த 3.5mm ஜாக்குள்ளே இந்த இயர்ஃபோன் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு அங்கே கிடையாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஒரு சில இயர்ஃபோன் லைக் Realme Buds 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஒரு சில ஃபோனில் கனெக்ட் ஆச்சு, ஒரு சில ஃபோனில் கனெக்ட் ஆகலை. அந்த மாதிரி இஷ்யூஸ் நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த இயர்ஃபோன் பொறுத்திருக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. எல்லா ஃபோன்லையுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த 3.5mm ஜாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்பேபிலிட்டி பொறுத்திருக்கு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும், இந்த ஒரு இயர்ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஊஃபர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அது நம்மளுக்கு பாட்டு கேட்கும் போது அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மியூசிக் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லா வருது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பேஸ் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். லைக் நீங்கள் வந்து பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாங்ஸ் கேட்கும்போது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் மெலோடி சாங்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ் நீங்கள் கேட்கும்போது இந்த இயர்ஃபோன் நல்ல கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். அந்த 400 ரூபாய்க்கு இந்த இயர்ஃபோனில் வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த போட் BassHeads வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலிங்கும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலிங் அப்படிங்கிறது நீங்கள் சப்போஸ் ஒரு சாங் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கட் ஆயிடுது. ஸோ அது வந்து உங்களுக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலிங் இல்லை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்குது. அது ஓரளவுக்கு நீங்கள் இப்போ சாங்ஸ் கேட்கும் போது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் லைட்டாக மேலே பார்த்துச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான், எந்த வித கவலையுமே நீங்கள் பட தேவையில்ல. பட் இது வாட்டருக்குள்ளே நீங்கள் போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக இது டேமேஜ் ஆகிடும். அண்ட் கேஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இயர்ஃபோன் ஓவரால் ஒரு 400 ரூபாய்க்கு இந்த இன்னைக்கு தெரியல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 400 ரூபாய்க்கு இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். பட் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான். ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நான் ஒரே ஒரு மைனஸ் கொடுத்துக்கிறேன். மற்றபடி இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் எந்த வித மைனஸுமே கிடையாது. ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், காம்பபிலிட்டியாக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரோலிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ரைஸிங்கும் உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்டு ஒரு இயர்ஃபோன் வேணுங்கிற பட்சத்தில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் போட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இங்கே அடிஷ்னலாக இருக்குது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா போட்டில் நமக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் குவாலிட்டி அப்படிங்கிறது லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எங்கேயுமே நம்ம இதை மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி வைஸ் மட்டும்தான் இதை வந்து மைனஸ் நம்ம சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் வந்து பரவாயில்ல, நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக
வச்சுக்குவேன், அதாவது என் இயர்ஃபோன் வந்து நான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் நீங்கள் வாங்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் கேஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் நம்மளுக்கு 300 ரூபீஸுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 400 ரூபீஸ் வந்துச்சு. பட் இன்னைக்கு தெரியல, நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இயர்ஃபோனோட ப்ரைசிங் 300 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸில் நீங்கள் வந்து இந்த இயர்ஃபோன் ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு குவாலிட்டியான இயர்ஃபோன் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் போட் BassHeads நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கான லிங்க் நான் மேலே ஐ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இயர்ஃபோனுக்கு உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த இயர்ஃபோன் கூடிய சீக்கிரம் நான் கிவ் அவேல முடிஞ்சால் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனிவே ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.